உமக்கு ஒப்பானவர் யார் ஐயா? இந்த கவிதையின் தலைப்பு உமக்கு ஒப்பானவர் யார் ஐயா என்ற தலைப்பிலே சிஸ்டர் மேரி தர்மலிங்கம் என்று வார்த்தைகளின் வெளிச்சத்திலே அதற்குரிய தலைப்போடு வந்திருக்கார். அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி தர்மலிங்கம். பிரைஸ் லார்ட் பிரதர் மேரி தங்கலிங்கம். மேரி தங்கலிங்கம். ஓகே பிரதர், தேங்க் யூ பிரதர். வடிவா படிச்சீங்க, வடிவான பாட்டு. கவிதையை வாசிங்க. ஓகே. தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் உம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி இக்கவியை சொல்கிறேன். இருள் வானில் சுழல எட்டி பார்க்கும் சந்திரனும் அழகே, சட்டென்று சேர்ந்திடும் வானில் சொட்டு சொட்டாய் கண் சிமிட்டும் விண்மீன்களும் அழகே, சிதறும் மழைத்துளி பாடும் இசையும் ஓர் அழகே, நில் என்ற ஒரு சொல்லால் சொற்க புரியாக உலகை சிருட்டித்து அத்தனையை நிற்க வைத்த தேவனே, அதுவும் பேர் அழகே, என் ஒப்பற்ற தேவனே. அதனால் தான் உமக்கொப்பானவர் யார் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரிகைகளுக்கு ஒப்பும் இல்லை. தேவனின் பல பண்புகள் சிருட்டியில் வெளிப்படாதவைகள், சிருட்டியின் வழியாக விளக்க முடிந்தவற்றை மட்டுமே நமது மொழியில் சொற்களில் வடிக்க முடியும். எனவே நமது சொற்களுக்கு அப்பாற்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நாம் வணங்குவோம். உமக்கொப்பானவர் யார் ஐயா? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. வானிலுள்ள விண்மீன்களை எண்ணி சொல்பவன் யார்? அண்டத்தில் உள்ள அற்புத அழகின் அர்த்தங்கள் கலை வண்ணத்தை காட்டுகிறதே. இதை எண்ணும் போது புல்லரிக்கும் ரோமங்கள் எல்லாம் எழுந்து நின்று தாழ் பணிகிறதே ஐயா. இதை எண்ணும் போது புல்லரிக்கும் ரோமங்கள் எல்லாம் எழுந்து நின்று தாழ் பணிகிறதே ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் என் அதிசய நாயகரே, உலக அதிசயங்கள் எல்லாம் தலை குனிந்தன முன்னால். உலக அதிசயங்கள் எல்லாம் தலை குனிந்தன முன்னால். சூரியன் நிற்கும், சந்திரனம் நிற்கும், வெள்ளி வழி காட்டும், கடல் பிளக்கும், வறண்ட பாதை உருவாகும், கண்மலை பிளக்கும், எரிக்கோ உடையும். இவையெல்லாம் உமக்கு லேசான காரியம் அல்லவா என் ஒப்பற்ற தேவனே. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அவர் உருவாகி வந்தவர் அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறவர். இந்த பண்பை விளக்கிக் கொள்ள மனித மனங்களால் முடியாத காரியம். தேவ திட்டங்கள் தேவனுக்கு மட்டுமே உரியன. குப்பையும் சகதியுமாக இருந்த எம்மை தூக்கி அணைத்தவரே, எம் கண்ணீர் சொல்லும் அன்பின் ஆழத்தை. எம்மை காப்பதற்காக உறங்காமல் இருக்கும் ஒப்பற்ற தேவனே, அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீரே, இதற்கு நாம் என்ன கைமாறு செய்வதையா? என் அப்பனே, நீ தந்த கிருபையின் நீவல்லவா இந்த மாபெரும் ரட்சிப்பு. என் அப்பனே, நீ தந்த கிருபையின் நீவல்லவா இந்த மாபெரும் ரட்சிப்பு. வார்த்தைகளால் வடிக்கும் அளவிற்கு அப்பாற்பட்ட ஒப்பற்ற தேவன் இவர். காணப்படும் இயற்கைகள் யாவும் அவரது கரத்தின் படைப்புகள். இல்லாமையிலிருந்து அவரால் உருவாக்கப்பட்டவைகள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. என் அருமையானவரே, விரல் தாங்கி நிற்பதால் இந்த பிரபஞ்சமும் அசையாது இருக்கிறதே. இறந்தோரை உயிரோடு எழுப்பிய என் தேவா, நீரே ஒப்பற்ற சர்வ வல்ல தேவன் ஐயா. ஒரே ஜீவனுள்ள சத்திய தேவன் முழுமையானவர்.
அவர் தூய ஆவியுடையவர், சிருட்டிகர், சர்வ வல்லவர். அவர் சர்வ ஞானி, நித்தியர், தூயவர், நல்லவர். மனதுருக்கமும் மன்னிப்பும் உடையவர், உண்மை உள்ளவர், அக்கறை உள்ளவர், நீதி உள்ளவர், உருவம் இல்லாதவர், எல்லாவற்றையும் விட நம் பாவங்களை மன்னிப்பவர். இன்னும் சொல்லடிக்கு போனால் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என் ஒப்பற்ற தேவா உமை பற்றி. இன்னும் சொல்லடிக்கு போனால் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என் ஒப்பற்ற தேவா உமை பற்றி. என் ஒப்பற்ற எல்லையில்லாத தேவனே, கண்ணீர் வெள்ளத்திலும் இமைகள் நீந்தும் போது கண்ணீரை துருத்தியில் வைத்துள்ளேன் என்ற பராபரனே, உம் அன்புக்கு நிகரானவர் யார் ஐயா? யாருமே இல்லை இதுவரை. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார் ஐயா? அவரது இரக்கங்களுக்கு எல்லையே இல்லை. உன்னதத்திலே உயர்ந்த இடத்தில் இருப்பவர் தாழ்வில் இருக்கிற நம்மை நினைக்கிறார் அல்லவா? பிரமிக்கத்தக்க முறையில் நம்மை உருவாக்கி உயரிய முறையில் நரம்புகளையும் சதைகளையும் வைத்து என்றென்றும் அழியாத உயிர் மூச்சை வழங்கியேன் தேவா, உமக்கொப்பானவர் யார் ஐயா? என் அப்பனே, என் தாயின் கருவில் இருக்கும் போதே கண்டு கொண்ட காருண்யரே, இனி நான் வாழ்வதும் சாவதும் உமக்காக மட்டுமே ஐயா. இனி நான் வாழ்வதும் சாவதும் உமக்காக மட்டுமே என் ஐயா. கர்த்தாவே, உமது கரம் உம்மை சிருட்டித்ததே, களிமண்ணினாலே சிலை வடித்து உம் ஜீவ சுவாசத்தை ஊதி இந்த ஜீவனை தந்த தேவா, நீரே ஒப்பற்ற தேவன் என் ஐயா. உமக்கொப்பானவர் யார் ஐயா இவ்வுலகில்? என்னை படைத்த ஒப்பற்ற தேவனே, இப்பிறவி முழுவதும் காத்திருப்பேன் உம் கிருபைகள் என்றென்றும் வேண்டுமென்று. என்னை படைத்த ஒப்பற்ற தேவனே, இப்பிறவி முழுவதும் காத்திருப்பேன் உம் கிருபைகள் என்றென்றும் வேண்டுமென்று. எனக்கு எது தேவை என என் தேவைகளை முதலில் அறியும் என் ஒப்பற்ற தேவனே, என் கவியில் உயிர் இருந்தால், என் கவியில் உயிர் இருந்தால் வடிகின்ற கவிதைகளில் உம் வார்த்தைகளின் வண்ணங்களை காட்டுவேன் அன்புள்ள தேவனே. அத்தனையையும் அசைப்பவரே, அகிலத்தை ஆள்பவனே, உமக்கொப்பானவர் யார் ஐயா? அத்தனையையும் அசைப்பவரே, அகிலத்தை ஆள்பவனே, உமக்கொப்பானவர் யார் ஐயா? என் ஒப்பற்ற தேவனே, உம் வார்த்தையின் வட்டங்களை என்னில் ஊற்றிய போது, உம் வார்த்தையின் அர்த்தங்களை என்னில் நீர் ஊற்றிய போது கண்ணுக்குள் மயங்கி நின்றேன். கனவில் வருவதெல்லாம் உந்தன் வார்த்தையின் பிம்பங்கள் தானே என் அப்பனே. என் கனவில் வருவதெல்லாம் உந்தன் வார்த்தையின் பிம்பங்கள் தானே என் அப்பனே. என் ஒப்பற்ற தேவனே, அகத்தின் காயம் அறிவதற்கு அப்படி யாருக்கும் தெளிவில்லை உம்மை தவிர. மரண பரியந்தம் உம்மை நடத்தும் மாபரனே, என் உயிர் மெல்ல விடைபெறும் நேரத்தில் என் இரு விழிகளும் உம்மை மட்டுமே தேடும் போது என் கண்ணுக்குள் உமை வைத்து என் கண்களை இறுதியாக மூடுவதற்கு இறுதியாக என்னுள் வாரும் என் ஒப்பற்ற தேவனே. என் உயிர் மெல்ல விடைபெறும் நேரத்தில் என் இரு விழிகளும் உம்மை மட்டுமே தேடும் போது என் கண்ணுக்குள் உம்மை வைத்து என் கண்களை இறுதியாக மூடுவதற்கு இறுதியாக என்னுள் வாரும் என் ஒப்பற்ற தேவனே. கவி மழையில் நனைந்து எழுதுகிறேன், தமிழ் மொழி ஏந்தி செவியோடு நான் பாடும் என் குரல் மண்ணோடு புதைந்து போகும் போது என் ஒப்பற்ற தேவா, நீர் வேண்டும் எனக்கு மறு வாழ்விலும். ஏனெனில் உமக்கொப்பானவர் யார் ஐயா? கவி மழையில் நனைந்து எழுதுகிறேன்,
தமிழ் மொழி ஏந்தி செவியோடு நான் பாடும் என் குரல் மண்ணோடு புதைந்து போகும் போது என் ஒப்பற்ற தேவா நீர் வேண்டும் எனக்கு மறு வாழ்விலும். ஏனெனில் உமக்கொப்பானவர் யாரையா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள். நன்றிகள் அனைவருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு கவிதை. உங்கள் கவிதையிலே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சந்திரனை வரவழைத்து தேவனின் படைப்பு எடுத்து தொகுத்து தேவர்களை வரவழைத்து சிருஷ்டியை விளக்கி சிருஷ்டிகரை நோக்கி மலர் தொகுத்து மாலையாக அணிந்து உலக அதிசயம் தலை குனிந்தன. அவர் படைப்பு எல்லாம் அளவிட முடியாது குப்பையாயிருந்த எங்களை அப்பா பிதாவே என்று சுயாரித்து தந்தார். இரட்சிப்பை ஊசியை நூலால் தொகுத்து விளக்கம் அருமை. மனதுருக்கம், மன்னிப்பவர், கரம் பிடிப்பவர், கண்ணீரை தூற்றில் சேர்த்து வைக்கிற தேவன் நரம்பு தசை உருவாக்கினார். அவர் படைப்பு எவராலும் அறிய முடியாது. கவிதையில் உயிர் பெற்றது, மழை பொழிந்தது சங்கம வானொலி. நன்றி சிஸ்டர் தங்கலிங்கம். கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பிரதர். இப்ப நீங்க சொல்லி முடிக்க நீங்க ஒரு கவிதை சொல்லி முடிச்சிட்டீங்க பிரதர். அது நல்லா இருக்குது இன்னும் எந்த கவிதையை விட. தேங்க்யூ பிரதர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இதுவரை